ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் 10.1ல் செகண்ட் சம் பார்க்கலாம். சிம்ப்ளிஃபை அண்ட் எக்ஸ்ப்ரெஸ் த ரிசல்ட் இன் பவர் நோட்டேஷன். பவர் நோட்டேஷனில் பவரில் தான் இருக்கணும். இது பாசிட்டிவ் எக்ஸ்போனண்ட், பாசிட்டிவாக இருக்கணும். மேலே எப்போவுமே அந்த பவரில் இருக்கக்கூடிய நம்பர் பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அந்த ஃபார்மேட்டில் அந்த நோட்டேஷனில் நீங்கள் ஆன்சரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். -4^5 டிவைடட் பை -4^8. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, -4 சேமாக இருக்குது பாருங்கள். ஸோ a^m டிவைடட் பை a^n இந்த மாதிரி இருக்குன்னா இதுக்கு என்ன ஃபார்முலானா a^m - n. ஏன்னா இது டிவிஷன் இல்லையா, அதனால் மைனஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி இதே ஃபார்மேட்டில் இதை எழுதணுன்னா என்ன வரும்? a^m டிவைடட் பை a^n. ஸோ a^m - n. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்? -4. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோம். 5லேருந்து 8 மைனஸ் பண்ணோன்னா 3, பெரிய நம்பரில் உள்ள சைன் மைனஸ். ஸோ -3. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? பாசிட்டிவ் எக்ஸ்போனண்ட் தான் வரணும். மேலே பவரில் இருக்கக்கூடியது பாசிட்டிவ் நோட்டேஷனில் தான் இருக்கணும்னு இருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? இதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்குன்னா a^-m = 1/a^m. அப்போ இங்கே வந்து பவரில் m வந்து என்னவா மாறிடுச்சு? ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ஸோ அதை யூஸ் பண்ண போகிறோம். அதுபடி பார்த்தோன்னா 1/-4^3. ஓகேவா? 1/-4^3ன்னு மாற்றிட்டோன்னா நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். இதை நம்ம இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ரிசல்ட் இன் பவர் நோட்டேஷன், பவரில் இருக்க மாதிரி தான். இதை வந்து -4 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணுங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க பவரில் அப்படி இருக்கிற மாதிரியே அதுவும் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஸ்டெப்போடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் சம். இதே மாதிரி செகண்ட் சம் பாருங்கள். இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு 1/2^2. ஓகேவா? அப்போது இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுவும் டிவிஷன் தான். மேலே வேறு இருக்குது, கீழே வேறு இருக்குது. ஸோ a/bன்னு எடுத்துக்கிடுவோம். ஹோல் பவர் எம்மோ ஏதோ சம்திங் எடுத்துட்டோன்னா இது எப்படி வரும்? a/m/b/m. இந்த எம் வந்து ஒவ்வொரு இதுக்கும் போகும் பவரில். ஸோ அந்த ஃபார்மேட்டில் எழுதும்போது இங்கே வந்து a அப்படிங்கிறது 1/aங்கிறது 1, bங்கிறது 2^3, ஹோல் பவர் mங்கிறது 2. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது a/m/p/m அது மாதிரி தான் எழுத போகிறோம். ஸோ எப்படி 1/2 டிவைடட் பை 2³ அப்படியே இருக்கும். அந்த 2 இப்போ ஹோல் ஸ்கொயர் ஆகும். ஸோ 1 ஸ்கொயர் வந்து 1 தான். இங்கே என்ன ஆகும்? 2 பவர் இந்த 3 × 2 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ a/m ஹோல் பவர் n இந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னா அதை எப்படி மாற்றலாம்? a/mn. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ 3 × 2. ஸோ 1/2 பவர் 3 × 2 6. இதே ஃபார்மேட்டில் வச்சுக்கலாம். மேலே நீங்கள் வந்து பவர் நோட்டேஷனில் கேட்டிருக்கனால அதே ஸ்கொயரை அப்படியே ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான். 1 ஸ்கொயருக்கு ஆன்சர் 1 தான். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அது பவரில் இருந்தாலும் 1 தான், இல்லாட்டினாலும் 1 தான். பட் இங்கே வந்து நீங்கள் பவர் 6ன்னு எழுதலைன்னா வேல்யூவே மாறும். ஸோ அது கண்டிப்பாக நம்ம பவர் எழுதி தான் ஆகணும். அப்போ பாசிட்டிவாக இருக்கா? எஸ், பாசிட்டிவாக இருக்குது. திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இதில் 2 ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு a/b ஹோல் பவர் mங்கிற ஃபார்முலா படி a/m b/m. ஓகேவா? அதில் வந்து கீழே உள்ள அந்த இதில் வந்து a/m ஹோல் பவர் nங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி a/m × n அப்படின்னு மாற்றிருக்கோம். ஸோ அதில் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. இதுதான் செகண்ட் சம். இதே மாதிரி தேர்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் சம்மில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து a/m × b/m. ஓகேவா? ஏன்னா இதில் வேறு வேறு இருக்குது. பவர் தான் சேமாக இருக்குது. இங்கே a, இங்கே b. ஓகேவா? பட் பவர் வந்து சேமாக இருக்குது. அப்படி தானே? ஸோ a/m × b/m. இதை எப்படி மாற்றலான்னா ab ஹோல் பவர் m. ஏன்னா இது ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ரெண்டுமே சேமாக தான் வரும். a/m b/m. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது a -3, b வந்து என்ன இருக்குது? 5/3. ஹோல் பவர் ரெண்டுமே சேம் mங்கிறதுனால 4 அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். ஸோ இதில் 3 3 கேன்சல் ஆகிடுது. ஸோ த ஆன்சர் இஸ் -5 ஹோல் பவர் 4. ஸோ பாசிட்டிவ் எக்ஸ்போனண்ட் தான். ஓகேவா? ஓகே, இதுதான் தேர்ட் சம்.
ஃபோர்த் சம் பாருங்கள். இங்கே ஒரு 2 டேர்ம் இருக்குது, அடுத்து ஒரு டேர்ம் இருக்குது. இது மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாமா? a பவர் m டிவைடட் பை a பவர் n. ஸோ a பவர் m டிவைடட் பை a பவர் n. a சேமாக இருக்குது, n வேறு இருக்கிறதுனால n தான் நம்ம போட முடியும். ஸோ இந்த மாதிரி டிவிஷனில் இருந்துச்சுன்னா என்ன செய்வோம், நம்ம a பவர் m மைனஸ் n தான் எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி எழுதும்போது இதை 3 பவர் -7 மைனஸ் ஆஃப் -10 தான் நம்ம எழுதணும். இந்த 3 பவர் -5 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது அடுத்த ஸ்டெப்பில் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். 3 பவர் -7 இந்த மைனஸ் என்ன ஆயிரும், +10 ஆயிரும். 3 × -5. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 3 பவர் -7 +10 சைன் வேறு இருக்கிறதுனால 10லேருந்து 7 நம்ம மைனஸ் தான் பண்ண முடியும். ஸோ 3 பவரில் வந்து பெரிய நம்பரில் ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கேயும் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்டு 3 பவர் -5. இப்போ இதை எப்படி மாற்றலாம்னா பார்த்தீங்கன்னா, ஏ சேமாக இருக்குது, பவரில் தான் மாறி இருக்குது. ஸோ a பவர் m இன்ட்டு a பவர் n = a பவர் m இன்ட்டு n. ஸோ a பவர் m இன்ட்டு a பவர் n வந்து என்ன ஆகுது, a பவர் m ப்ளஸ் n இன்டூவில் இருக்கிறதுனால a பவர் m இன்ட்டு a பவர் n அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், a பவர் m ப்ளஸ் n. ஓகேவா? பவரில் இருக்குது ஆட் பண்ணணும். ஸோ 3 பவர் 3 ப்ளஸ் -5 ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ என்ன வருது, 3 பவர் என்ன ஆகுது, இது வந்து ப்ளஸில் இருக்குது, இது வந்து மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணணும். 5லேருந்து 3 போயிடுச்சுன்னா 2 பவரில் மைனஸ் பெரிய நம்பர் அடையாளம். ஓகேவா? இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். a பவர் -m. ஸோ 1/a பவர் m. ஸோ 1/a பவருக்கு 3 பவர் +2 ஆயிரும். ஸோ எக்ஸ்போனண்ட் வந்து என்ன இருக்குது, பாசிட்டிவாக மாற்றியாச்சு. இப்போ இதே ஸ்டெப்பில் நம்ம விட்டுட்டோன்னா நெகட்டிவாக இருக்குது. இந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு ஒரே சம்மில் இந்த 3 ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறோம். இது டிவிஷனாக இருந்தால் பவரில் இருக்கிறதா மைனஸ் பண்ணணும். இதே மல்டிப்ளையாக இருந்தால் பவரில் இருக்கிறத ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பவரில் மைனஸ் இருக்குன்னா 1/+ஆக மாற்றணும். சரியா? இந்த மாதிரி இருக்கிறத வந்து a பவர் m இன்ட்டு b பவர் n வேறு இருக்குது அப்படின்னா ab ஹோல் பவர் m மாற்றணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது புக்ஸில் எல்லாத்தையுமே நம்ம படித்து வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதுதான் 4th சம் 1/3². இனி 5th சம் பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய லாஸ் சம் 2 பவர் -3 இன்ட்டு -7 பவர் -3. ஸோ பவரில் இருக்கிறது சேமாக இருக்குது, கீழே தான் பேஸ் தான் மாறி இருக்குது. ஸோ அப்போனா ஏபின்னு எடுத்துக்கணும். அந்த a பவர் m இன்ட்டு b பவர் m. ஏன்னா பவரில் இருக்க m வந்து சேமாக இருக்குது. ஸோ ab பவர் mன்னு இதை ஃபார்முலா. ஸோ 2 இன்ட்டு -7 ஹோல் பவர் m. எம்மோடவே இங்கே -3. ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும், 2 இன்ட்டு -7 -14 பவர் -3. ஓகே, இப்போ இந்த -3 ப்ளஸ் ஆகணும். அப்போது a பவர் -m என்ன ஆகும், 1/a பவர் +m. ஸோ 1/ இந்த -14 அப்படியே தான் இருக்கும், அதனுடைய பவர் வந்து என்ன ஆயிரும், +3. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? 1/-14 பவர் 3. ஓகேவா? ஓகே, இது வந்து ஈஸியானது தான். ஏற்கனவே யூஸ் பண்ண அதே 2 ஃபார்முலா தான் இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.